வருங்கால அரசியல் அனைவரையும் மனமாற வருகிற வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெர்சன்டேஜ்ல பார்ட் 3 தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? பெர்சன்டேஜ்ல பார்ட் 3 தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே பெர்சன்டேஜ்ல 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காத பார்த்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துருக்கேன். பார்ட் 3 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டட் சம், அதாவது மாணவர்களுக்கு கொடுத்துட்டு அவங்களோட பெர்சன்டேஜ் என்ன, இத்தனை பேர் இத்தனை கிளாஸ் ரூம்ல இருக்காங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டட் கேட்பாங்க. அப்புறம் எலெக்ஷன் தேர்தல் வந்து வின் பண்ணிருக்காங்க, அவங்களோட பர்சன்டேஜ் என்ன, ஜெயிச்சவங்களோட பர்சன்டேஜ் என்ன, தோத்தவங்களோட பர்சன்டேஜ் என்ன சொல்லிட்டு எலெக்ஷன் ரிலேட்டடா கேட்பாங்க. அப்புறம் சிம்பிளிஃபை, அதாவது பர்சன்டேஜ்லயே அவங்க வந்து சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி கேட்பாங்க, கொடுத்துட்டு சிம்பிளை பண்ணி அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயம் தான் வந்து இந்த பார்ட் 3 வந்து பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் வந்து ஆல்ன்ற செலக்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம போற வீடியோ உங்களுக்கு டக்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல? when 60 is subtracted from 60% of a number gives 60, then the number is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எண்ணின் 60 இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா பாருங்க, இது நல்லா எழுதுறதுதான் ரொம்ப முக்கியமே. 60 is subtracted from 60% of a number, இது வரைக்கும் பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? கிடைக்கும், இது வரைக்கும் பிரிச்சுக்கோங்க. சரியா? என்ன சொல்றாங்க? 60 is subtracted from 60% of a number. நமக்கு ஒரு நம்பர் தெரியாது. சரியா? அந்த நம்பர்ல இருந்து என்ன பண்றாங்க, அந்த நம்பரோட 60% பர்சன்டேஜ் 100 போடலாமா? ஒரு நம்பரோட 60% இருந்து நமக்கு என்ன பண்றாங்க, 60 கழித்தால் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால், ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால் என்ன கொடுக்குதான்? 60 கிடைக்கும். அதாவது gives 16 சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாமா? அதாவது எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்க. ஓகேவா? எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த -60 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப இங்க என்ன வந்துடும்? x into 60/100 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் போது 120 கிடைக்கும் போது. கரெக்டா? சோ ஒரு 60 இங்க 2 டைம்ஸ் வந்து போகுது. கரெக்டா? சோ இந்த 100 அந்த பக்கம் தள்ளி விட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு x ஈக்குவல் டு 200 கிடைக்கும். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் 200. ஓகேவாங்க? புரியுதா? சோ இப்ப செகண்ட் சம்பிள்ல போயிடலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. The difference between 90% of a number and 72% of a number is 256. Then 54% of the number is what? அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க? ஒரு எண்ணின் 90% மற்றும் அதே எண்ணின் 72% ஆகியவற்றின் வித்தியாசம் 256 அப்படின்றாங்க. இது வரைக்கும் நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன், டிஃபரன்ஸ்னாலே வந்து வித்தியாசம் சொல்றாங்க. எங்காவது ஒரு எண்ணின் 90 மற்றும் அதே எண்ணின் வித்தியாசம் சொல்லிட்டாங்க. ஓகேவா? வித்தியாசம் என்ன அர்த்தம்? மைனஸ் அர்த்தம். எதுல இருந்து? 90% அண்ட் 72%. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தான் என்னவா? 256 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ரெண்டு வித்தியாசம் பாருங்க. 8 கூட்டா 80, 90 கொடுத்துருக்காங்களா? ஸோ வந்து நமக்கு 18 கிடைக்கும். கரெக்டா? ஸோ 80% தான் என்ன நமக்கு கிடைக்கும்? 256 கிடைக்கும். ஓகே, நிறுத்தி எழுதிடுமா? அது என்ன சொல்றாங்கன்னா 54% ஆஃப் நம்பர் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ 18% 256னா 54% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? இது நம்ம பாக்ஸ் மெத்தட்லயும் போடலாம். ஆனா இந்த நம்பரை பார்த்தாலே ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு தோணுது. அதாவது இங்க வந்து 18 இருக்கு, இங்க 54 இருக்கு. 18 என்ன பண்ண 54 கிடைக்கும்? 3 மல்டிப்ளை பண்ணலாமா? சோ 18 3 54 கிடைக்குமா? அப்ப இந்த வேலையை அழகாக ஆக போகுது. இது எது பாக்ஸ் மெத்தட் போட இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணோம், இன்னும் ஸ்மார்ட்டா போடலாம்ல. சோ அப்ப இந்த 256 3ஆல மல்டிப்ளை பண்ணி விட்டா ஆன்சரு. ஸோ பண்ணி விடுங்க. 256 into 3 பண்ணினா 6 3 சார் 18. 18 தான் ஆப்ஷன் இருக்கா? சூப்பர். பாத்தீங்களா? ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 18 இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் இதுவா தான் இருக்கும். எப்படி சார் எதுவுமே செக் பண்ணாம சொல்றீங்கன்னா? ஆமாங்க, 6 3 சார் 18 ஒரே எண்ணம் தான் இருக்கு. உட்காந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணாம நான் இதான் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ ஆப்ஷன் எல்லாத்தையுமே 8 இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்து செக் பண்ணணும். பண்ணவே தேவையில்லைதான் ஆன்சரு முடிஞ்சு. எதனால உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். 18 பேலன்ஸ் 1, ஸோ 3 5 15, 16 6 பேலன்ஸ் 1, 2 3 6 7. ஸோ 7 6 8 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? பக்கா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடும். ஓகே, தேர்ட் கொஸ்டின் கவனிங்க. A number is increased by 22 1/2% and gives 98. The number is கேக்குறாங்க. அதாவது ஒரு எண்ணை 22% உயர்த்தும் போது 98 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நமக்கு அந்த எண்ணெய் என்னன்னு தெரியுமா? அந்த நம்பர் என்ன தெரியுமா? தெரியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா 100 எடுத்துக்கலாம். ஒரு நம்பர் நமக்கு பர்சன்டேஜ்னா நம்ம பேஸ் வந்து 100 தான் எடுத்துப்போம். அதுல என்ன பண்றாங்க, 22% வந்து உயர்த்துறாங்க. 22% உயர்த்தினா ஆகும் 122.5%. அது நமக்கு என்ன கொடுக்குதான்? 98 கொடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா?
எனில் அந்த எண் என்ன அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்கறான். அதாவது 100% என்னன்னு சொல்லிட்டு கேட்கறான். உயர்த்தும் போது 98 கொடுக்குதுன்னா 100% என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஓகேவா? ஸோ அதை கிராஸ் பண்ணலாமா? கிராஸ் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸ் இன்டூ 122.5 ஈக்குவல் டு 98 இன்டூ 100ன்னு சொல்லிட்டு போடலாமா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 98 இன்டூ 100 பை இது கீழே வந்துருச்சு அப்படின்னா 120. இங்க பாயிண்ட்ல இருக்குல்ல, ஸோ பாயிண்ட்ல இது என்ன பண்றோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு. அப்ப இங்க 5 போட்டுட்டு நம்ம இங்க 10 போடலாமா? ஸோ இதை மேல போட்டு விட்டீங்க அப்படின்னா நமக்கு 98 இன்டூ 1000 ஆயிடுது. இது இங்க போயிடும் அப்படின்னா இங்க வந்து 1225ன்றது இருக்கு. ஓகே, இப்போ 5 டேபிள் அடிங்க. நீங்க வந்து 0 இருக்கு, இங்க 5 இருக்கு. 5 டேபிள் அடிச்சா என்ன இங்க 200ன்னு இருக்கும். இங்க எப்படி மாறும்? 5 டேபிள் அடிச்சா 1225 இருக்கா? ஸோ 2 5s are 10, ரிமைனிங் 2 இருக்கும். 4 5s are 20, ரிமைனிங் வந்து 2 இருக்கும். ஸோ 25, 5 5s are 25. 245 மேல வந்து 200ன்றது இருக்கு. ஓகேவா? நம்ம 7th டேபிள் அடிச்சு பார்க்கலாமா? இங்க வந்து 7ஆல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 14 கிடைக்கும். ஓகேவா? 1 7 7, பேலன்ஸ் வந்து 2 இருக்குமா? ஸோ 28னா 4 7s are 28. ஓகேவா? ஸோ 7 டேபிள் அடிச்சோம். எங்கேயும் 7 டேபிள் அடிச்சா என்ன ஆகும்? 3 7s are 21. ஸோ ரிமைனிங் 3 இருக்குமா? 35. ஸோ 5 7s are 13 இருக்கும். 5 7s are 35 வந்துருக்கும். ஓகேவா? இங்க மேல 14 இருக்கு, இங்க 35 இருக்கு. இங்க என்ன பண்ணலாம்? 2 7s are 14, இங்க 5 7s are 35. ஸோ லெஃப்ட் வித் என்னென்னலாம் இருக்கு? 2 இன்டூ 200 பை 5ன்றது இருக்கு. ஓகேவா? ஸோ 1 5s are 5, 4 5s are 20. ஸோ அந்த 0 அப்படியே வந்து போகுது. ஸோ 4 2s are 18ன்றது தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? பக்கா. ஸோ 4th கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். ஸோ 4th கொஸ்டின் கவனிங்க. ஒரு நலச்சங்கத்தின் விளையாட்டு மன்றத்தில் 30% உறுப்பினர்கள் மட்டைப்பந்தையும், 22% உறுப்பினர்கள் கைப்பந்தையும், 22 உறுப்பினர்கள் பூப்பந்தையும், மீதமுள்ள 30 உறுப்பினர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளையும் விளையாடுகின்றனர் எனில் சங்கத்தின் மொத்த உறுப்பினர்களை காணுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. புரியுதா? அதாவது ஒரு கிரவுண்ட், ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்புங்க, அங்க போய் ஏதோ விளையாடுறாங்க. எத்தனை பேர்னா 30%. ஓகேவா? 30% என்னவா? ஏதோ மட்டை பந்துன்றாங்க. ஓகே, அதாவது விளையாட்டு போட்ட விடுங்க. ஸோ 22% என்ன சொல்றாங்க? கைப்பந்து, அதாவது வாலிபால்ன்றாங்க. ஓகேவா? கைப்பந்து ஆர் வாலிபால். மட்டை பந்துன்னா கிரிக்கெட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 30%, 28%, அத்தனை இருக்கு 22%. ஸோ 22% என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? பூப்பந்து விளையாடுறாங்க. 22% பேட்மிண்டன். ஓகேவா? பூப்பந்து விளையாடுறான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ரிமைனிங் இப்ப இவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல, இவங்க எல்லாரும் போக மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாருமே, இவங்க எல்லாரும் முதல்ல எத்தனை பேர் இருக்காங்க? 30 ஒரு 20 50, 50 ஒரு 20 70, 8 2 10. ஸோ அப்ப 80%. ஸோ 80% விளையாடுறாங்க. அதாவது மட்டை பந்து, கைப்பந்து, பூப்பந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த 80% நபர்கள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கப்ல இவங்க போயிட்டாங்கன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 20%. கரெக்டா? 100ல 80% மிச்சம் 20 தாங்க இருக்கும். இந்த மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே எத்தனை சொல்லிட்டாங்கன்னா 30 உறுப்பினர்கள் சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க. மீதம் உள்ள 30 உறுப்பினர்கள் உள்ளரங்க விளையாட்டுகளை விளையாடுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீதம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 20% இருக்கும். அந்த 20% தான் 30 அப்படின்னா சங்கத்தின் மொத்த உறுப்பினர்கள் தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 20% 30 அப்படின்னா நம்ம என்ன பண்ண கண்டுபிடிக்க போறோம்? 100% என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? 20 என்ன பண்ணா 100 மாறும்? 20 வந்து நம்ம வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணி விட்டா நமக்கு வந்து 100ன்னு கிடைக்கும். அப்ப இந்த 30 5ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 5 3s are 15, ஒரு 0 சேர்த்தீங்கன்னா 180. 180 தான் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? பக்காவா? ஓகே. சோ இப்போ 5th சம் உள்ள ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் வெற்றி வாக்குகள் முறையே 183, 245, 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதத்தை காணுங்கன்னு சொல்றாங்க. நான் சொன்ன எலெக்ஷன்ல இருந்து கேட்பாங்க சொல்லிட்டு அதுல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்கூல்ல வந்து ஒரு எலெக்ஷன் இருக்கிறாங்க. சரி, அந்த எலெக்ஷன்ல ஒருத்தர் வந்து வின் பண்றாரு. இதுல இருக்கிறது யாரும் வந்து அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க? 245 அப்படின்ற நபர் தான் என்ன பண்ணிருப்பாரு? வின் பண்ணிருப்பாரு. அப்படி அந்த நபர் வின் பண்றாருன்னா அவர் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா? 245 கேண்டிடேட், அவர் தான் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அவர் தான் வின் பண்ணிருப்பாரு. எவ்வளவுக்கு அவர் வாங்கியிருப்பாரு அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. என்ன இருக்கு? 183 இருக்கு, 245 இருக்கு, 102 இருக்கு. ஆட் பண்ண என்ன வரும்போது 8 2 10, பேலன்ஸ் 1 9 10, பேலன்ஸ் 1 5. ஓகேவா? மொத்தமா 500 பேர் இருந்திருக்காங்க. சரியா? மொத்தமா எத்தனை பேரு? 500 பேர். அந்த 500 பேர்ல பீன்ற நபர் என்ன பண்ணிருக்காரு? 248 ஓட்டு வாங்கியிருக்காரு.
அப்போ அதுக்கான பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஓகே, பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணுவோம், 100ஆல மல்டிப்ளை பண்ணி விட்டுருவோம். கரெக்டாங்க? ஸோ 500க்கு 240 பார்த்தா வேலை முடிச்சு. ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். 1 5 சார் 5, இங்கே எதனா போகுது 4 5 சார் 20, ரிமைனிங் வந்து 4 இருக்கு. ஸோ 9 5 சார் 45, 49% அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம். ஓகே, 6th கொஸ்டின் கவனிங்க. 25 மாணவர்களில் 72 பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள் எனில் கணித பாடத்தில் திறமையற்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது 72% ஆஃப் பீப்புள் வந்து மேக்ஸ்ல வந்து என்னவா இருக்காங்க, குட்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? குட்ன்னு சொல்றாங்க. ஹவு மெனி ஆர் நாட் குட்ன்னு கேட்குறாங்க. அவங்க எத்தனை சொல்றாங்க ஸ்டார்டிங்லயே, 25 ஸ்டூடெண்ட்ன்றாங்க. 25 ஸ்டூடெண்ட்ல 72 ஸ்டூடெண்ட் வந்து 72% வந்து குட்ன்னு சொல்றாங்க. அப்ப பேட் எத்தனை இருக்கும், இது ரிமைனிங் இருக்கிறது தான் பேட். ரிமைனிங் எத்தனை இருக்கும், நமக்கு 28% நமக்கு என்னவா இருக்கும், பேடுன்னு இருக்கும். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா எண்ணிக்கையில கேட்கறாங்க. அப்ப 25%க்கு நம்ம 25 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம 28% கண்டுபிடிச்சா வேலை ஈஸி. ஸோ 25 ஸ்டூடெண்ட்ல 28% ஸ்டூடெண்ட் தான் என்ன அர்த்தம், நாட் குட்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப 28% கண்டுபிடிச்சினா இங்க வந்து இன்டூ 100 வந்துட போகுது. சரியா? ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஸோ இங்க வந்து 125 சார் 25, இங்க வந்து 4 வந்துருமா? ஸோ 1 4 சார் 4, இங்க என்ன வந்துடும் 7 4 சார் 28. அப்ப 7 ஸ்டூடெண்ட் தான் என்னவா இருப்பாங்க, நாட் குட்டா இருக்காங்க. ஓகேவாங்க? ஸோ மொத்தம் வந்து 25 ஸ்டூடெண்ட்டுங்க. 25 ஸ்டூடெண்ட்ல 72% ஸ்டூடெண்ட் வந்து குட்டா இருக்காங்க. அப்ப மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க, பேடா 28% இருப்பாங்க. அப்ப இந்த 25 நம்பருக்கு 25% கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதான் அந்த கொஸ்டின் சரியான ஆன்சர். ஓகேவா? புரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஓகே, 7th கொஸ்டின் கவனிங்க. வந்து 100 மார்க், 150 மார்க், 200 மார்க்கை அதிகபட்ச மதிப்பெண்களை கொண்ட தேர்வில் முறையே 85%, 86%, 84% பெற்றார் எனில் அவரோட இது கேட்கிறாங்க, மொத்த தேர்ச்சி சதவீதம் கேட்கிறாங்க. அதாவது டோட்டல் பர்சன்டேஜ் அவர் எவ்வளவு வாங்கியிருப்பான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஒன்னே ஒண்ணுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். 100 மார்க் வைக்கிற டெஸ்ட்ல அவர் 86% எடுத்திருக்காரு. ஓகேவா? இது மார்க், இது பெர்சன்டேஜ். 150 மார்க் தான் மேக்ஸிமம் மார்க். நம்மளாம் எவ்வளவு எழுதிருப்போம் எக்ஸாம், 100 மார்க் எழுதிருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி 150 மார்க் தான் மேக்ஸிமம் மார்க். 150 மார்க்ல அவர் எவ்வளவு எடுத்திருக்காரு, 86% எடுத்திருக்காரு. 100க்கு 85% எடுத்திருக்காரு. 180க்கு 86% வந்து மார்க் எடுத்திருக்காரு. அத மாதிரி 200 அப்படின்ற மேக்ஸிமம் மார்க் உடைய இறுதியில வந்து 84% எடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப டோட்டல் மார்க் எவ்வளவு வந்து வாங்கியிருப்பாங்க அவங்க, 100 150 எவ்வளவு, 250. 250 ஒரு 200 450 மார்க். இந்த 450 மார்க்குக்கு அவர் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்றதான் கொஸ்டின் கேட்கிறாங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டா வேலை ஈஸி. அப்ப 100க்கு 85% என்னவா இருக்கும், மார்க்கு 85 தான் வரும். ஏன்னா 100க்கு 85% தான் 85 தான் வரும். அப்ப 180க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், 86 கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ அப்ப 180க்கு 86% எவ்வளவு வரும், 150க்கு நமக்கு 86% வந்து கண்டுபிடிக்க போறோம். 86னா பை 100 போடலாமா பர்சன்டேஜ் அப்படின்னா. சோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். சோ 3 5 சார் 15, நீங்க வந்து 2 5 சார் 10ங்க. சரியா? சோ இதை 2 பண்ணி விட்டீங்கன்னா அவங்க என்ன வந்துட்டு போகுது, 4 2 சார் 8, 3 2 சார் 6. சோ இங்க என்ன வந்துடும் 120, 3 3 சார் 9, 129 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 150க்கு 86% எடுத்தா நமக்கு என்ன கிடைக்குது, 129 மார்க் வந்து நமக்கு கிடைக்குது. அது மாதிரி 200ல 84% எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? 100% நம்ம என்ன சொல்லலாம், 100% இதுக்கு 84 சொல்லலாம். அப்ப இது அப்படியே டபுள் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் நமக்கு 80% கிடைச்சிடும். அப்ப 84 டபுள் பண்ணுங்க, 160 4 4 8, 168 கிடைக்கும். அப்ப 200 மார்க்குக்கு அவங்க 84% எத்தனை மார்க் எடுத்திருப்பாங்க, அவங்க 168 மார்க் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? மொத்த மார்க் எவ்வளவு, மொத்த 3 எக்ஸாம் டோட்டல் எவ்வளவு, 450. அத்தனை பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த பர்சன்டேஜ் நம்ம மார்க்காகவும் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்ப இந்த மார்க் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன இருக்கும் நமக்கு. ஸோ 8 + 9 8 17, 17 ஒரு 5 நமக்கு என்ன வரப்போகுது, 22 வருது. அந்த 2 இங்க போட்டா அப்படின்னா 8 2 10, 10 2 12, 12 ஒரு 6 18 கிடைக்கும். 8 பேலன்ஸ் 1. ஓகேவா? அப்போ 382 மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? எவ்வளவு வாங்கியிருக்காங்க அவங்க, 382 மார்க் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. சரிங்களாங்க? ஓகேவா? டோட்டல் மார்க் 450. அந்த 450 மார்க்ல பெர்சன்டேஜை நம்ம மார்க்கை கன்வெர்ட் பண்ணிட்டோம். 450 மார்க்ல அவங்க 382 மார்க் எடுத்துட்டாங்க. அதுக்கு பெர்சன்டேஜ் கேட்கறதுனால நான் இன்டு 100 பண்ணிருக்கேன். ஸோ சிம்பிளை பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. ஓகேவா? சிம்பிளை பண்ணிடலாமா, வீடியோ பாஸ் பண்ண நீங்க கூட சிம்பிளை பண்ணலாமே.
சரி சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே நமக்கு 9 5 சார் 45 வந்துரு போது, இங்கே 2 5 சார் 10 வந்துருச்சா? ஸோ வேறு வழியே இல்லை, 9 மட்டும் தான் டிவைட் பண்ணணும். ஸோ 9 அடிச்சு நமக்கு என்ன வந்துரு போகுதுங்க? 4 9 சார் 36 போச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்குமா? 22. அப்போ 2 வரும். 2 அடிச்சுன்னா 18, பேலன்ஸ் 4. ஸோ பாயிண்ட் வச்சு போயிட்டே இருக்கும் போது இங்கே என்ன இருக்கு? நமக்கு 42 இருக்கு, இங்கே 2 இருக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 84 வரும். அப்போ 84 புள்ளி சம்திங் வரும். ஏன்னா அதை பாயிண்ட் வச்சா 0 போயிட்டே போங்க, நம்ம கொஞ்சம் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஆப்ஷன் நல்லா பார்க்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நல்லா ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷனில் பார்க்குறப்ப 84% ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ இதான் எனக்கு வச்சுக்கோங்க சரியான ஆன்சர். ஓகேவா? இன்கேஸ் எல்லாமே 84 கொடுத்தா நம்ம வேற வழியில் டிவைட் பண்ணி பாயிண்ட் டெசிமல்லாம் எடுத்துட்டு அப்புறம் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணி தான் ஆகும். ஸோ இங்கே ஆப்ஷன் இது கொடுத்தனால நம்ம டேரக்டாக இது பண்ணிட்டோம். ஓகேவா? புரியுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். ஓகே, 8th கொஸ்டின் கவனிங்க. ஒரு வகுப்பில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை வந்து கேட்கிறாங்க. ஓகேவா? தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை சதவீதம் வந்து கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 5:3 சொல்றாங்க. ஓகேவா? 5 பேர் பாய்ஸ் 3 பேர் கேர்ள்ஸ்ன்றாங்க. அப்போ டோட்டல் எத்தனை பேர் இருக்க முடியும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 8 பேர். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல 5 பேர்ல 16% வந்து பசங்க வந்து ஃபெயிலு, இந்த 3 பேர்ல 8% கேர்ள்ஸ் வந்து ஃபெயிலுன்றாங்க. ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா ரேஷியோல இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன பண்ணீங்கன்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப இங்க என்ன ஆயிடும்? 50 ஆயிடும், இங்க 30 ஆயிடும், 80 ஆயிடும். ஓகேவா? 80 பேர்ல 50 பேர் பாய்ஸ், 80 பேர்ல 30 பேர் கேர்ள்ஸ். இந்த 50 பேர்ல 16% பசங்க வந்து ஃபெயிலு, இந்த 30 பேர்ல எத்தனை பேர்? 8% கேர்ள்ஸ் வந்து ஃபெயிலுன்ட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெயில் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த 50க்கு 60% என்ன வரும்? 50க்கு 60% நம்ம வந்து டிவைட்ல வந்து 100 வரும். என்ன வரும்? அப்ப இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாமா? இங்க 1 5 சார் 5, இங்க 2 5 சார் 10. அப்ப 16/2 அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த 30க்கு 8% வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? 30க்கு 8% நமக்கு டிவைட்ல வந்து 100 வந்துருமா? ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். இங்க எப்படி நம்ம வந்து டெசிமலா தான் இருப்போம். இந்த 10 நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணி விட்டோம் நமக்கு என்ன வரும்? 24. 8 3 சார் 24/10. ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2.4. இந்த கன்வர்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஜீரோ வச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ எத்தனை கிடைக்கும்? 8 + 2.4. ஸோ 10.4 பேர் வந்து இந்த 80 பேர்ல 10.4% பசங்க வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபெயில் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடும். எத்தனை? 10.4. ஓகேவா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10.4. இப்போ நம்ம இதை கண்டுபிடிப்போம். மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? நமக்கு 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கரெக்டா? ஸோ 80 பேர்ல 10.4 பேர் வந்து ஃபெயில். அதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடித்தா நம்ம வந்து இன்டூ 100ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த ஒரு ஜீரோக்கு நான் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவாங்க? இதை 10ஆல பண்றப்ப இது இந்த பக்கம் வந்துருமா? 104/8 வரும். கரெக்டா? 10ஆல ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்றப்ப இந்த 4 இந்த உள்ள வந்துடும். கரெக்டா? அப்ப 104/8 இதால டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? சோ பண்றோம் அப்படின்னா 1 8 சார் 8, ரிமைனிங் 2 இருக்கும். ஓகேவா? 8 3 சார் 24. அப்ப 13% பசங்க வந்து மொத்தமா ஃபெயிலுங்க. 80 பேர்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் சேர்த்து 13% வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகேவா? அப்ப இதுக்கான எத்தனை பேர் பாஸ் ஆயிருப்பாங்க? ஈஸியா சொல்லலாமா? மொத்தமா நமக்கு 100 இருக்கும். 100ல 13% பசங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 87% தானே பாஸ் ஆயிருப்பாங்க. அப்ப இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் என்னது? டி ஆப்ஷன். ஒரு பள்ளியில் உள்ள 600 மாணவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆங்கிலம் அல்லது இந்தி அல்லது ரெண்டும் பயிற்றுவிக்கப்படுகிறது எனில் 75% ஆங்கிலமும் 45% ஹிந்தியும் பயிற்றுவிக்கப்படுகிறது எனில் 2 பயிலும் மாணவர்கள் எத்தனைன்றாங்க. அதாவது 75% வந்து இங்கிலீஷ் படிக்கிறாங்க, 45% வந்து ஹிந்தி படிக்கிறாங்க. அப்படின்னா ரெண்டுத்திலுமே ஹிந்தி பிளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்ந்து படிக்கக்கூடிய பசங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம வெண்டகிராம் இல்லாம சூப்பராக சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா டோட்டல் எத்தனை இருக்கு? நம்ம மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை 600 இருக்கு. இந்த 600ல இங்கிலீஷ் எத்தனை பேர் படிக்கிறாங்க? நமக்கு 75% படிக்கிறாங்க. கரெக்டா? ஸோ 75% நம்ம 100 நோட் பண்ணிடுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சலா? ஸோ 2 மல்டிப்ளை பண்ணி விட்டா என்ன வந்துரு போகுது? 6 5 சார் 30, பேலன்ஸ் 3 இருக்குமா? ஸோ 7 5 சார் 7 6 சார் 42 + 3 வந்து நமக்கு 45 வருது. ஓகேவா?
600 பேர்ல இங்கிலீஷ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 450 பேர். இது கிளியர். அடுத்து என்ன சொல்றாங்க? 45% வந்து ஹிந்தி படிக்கிறாங்க. அப்ப இந்த 600 பேர்ல நம்ம எத்தனை பேர் ஹிந்தி படிக்கிறாங்க? 45%. அப்ப 45 நம்ம 100ன்னு எழுதலாமா? ஓகேவா? அப்ப இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அப்ப 2 மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன ஆகும்? 6 5 30, நமக்கு 3 இருக்கும். ஸோ 4 6 24. 24 ஒரு +3 270ன்றது கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் போகுது? 0 7 5 12 பேலன்ஸ் 1 வருமா? ஸோ 4 2 6 7 720. என்ன சார் 720 வருது? மொத்தமே 600 பேர் தான் சொன்னீங்க, இங்க 720 வருது. இதுதான் கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்தமே 600 ஸ்டூடெண்ட் தான், சரியா? மொத்தமே 600 ஸ்டூடெண்ட் தான். ஆனா நமக்கு இங்க வந்திருக்குது என்னது? 720. அப்ப எப்படி இது எக்ஸ்ட்ராவா மாறிச்சு? இங்கிலீஷ் படிக்கிறவங்க 450, ஹிந்தி படிக்கிறவங்க 270. அப்ப இவங்க தான் என்ன பண்ண முடியும்? இதோட மைனஸ் டிஃபரன்ஸ் பாருங்க, 0 2 1. அப்ப இந்த 120 பேர், இந்த 120 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? இங்கிலீஷும் படிக்கிறாங்க, ஹிந்தியும் படிக்கிறாங்க. புரியுதா? அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேங்க, இன்னொரு கிளியரா சொல்றேன். இந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பர்ல இருந்து 70% நம்ம கண்டுபிடிச்சோம். ஹிந்தி படிக்கிற பர்சன்டேஜ் 45%, அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆட் பண்றப்ப நம்ம 720. எப்படி இது எக்ஸ்ட்ரா மாறிச்சு? மொத்தமே 600 ஸ்டூடெண்ட்ஸ் தான், எப்படி எக்ஸ்ட்ராவா இருக்கு? ஏன்னா இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கிலீஷும் படிக்கிறாங்க, ஹிந்தியும் படிக்கிறாங்க. புரியுதா? அப்ப இதான் இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர். ஓகே, சரி நெக்ஸ்ட் சம். ஓகே, 10th கொஸ்டின் கவனிங்க. 100 வினாக்கள் கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் சரியான விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அதாவது அவங்க கரெக்டா எழுதுறாங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கரெக்டா எழுதுற எல்லாத்துக்கும் 1 மார்க் கொடுத்துறாங்க. அப்ப தவறா எழுதுறாங்க சொல்றோம்னா 1/2 மார்க் வந்து ரெடியூஸ் பண்றோம். 1/2 மதிப்பெண் வந்து அதாவது 1/2 மார்க் வந்து கழிக்கப்படுகிறது. மேலும் விடையளிக்காத கேள்விகளுக்கு 1/4 மதிப்பெண்கள் கழிக்கப்படுகிறது. சரியா? அதாவது தப்பா எழுதிட்டாங்கன்னா 1/2 மார்க்கும், ஆன்சரே பண்ணலன்னா அது வந்து 1/4 மார்க் வந்து ரெடியூஸ் பண்றாங்க, நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு தேர்வர் ஒரு எக்ஸாம் என்ன பண்றாங்கன்னா 88 வினாக்களுக்கு விடையளிக்கிறார். அவற்றுள் 61 வினாக்களுக்கு சரியான விடையளித்துள்ளார் எனில் அவர் பெரும் மதிப்பெண் வந்து கேட்கிறாங்க. ஓகேவா? அந்த நெகட்டிவ் மார்க் எல்லாம் போக மிச்சம் எவ்வளவு மார்க் அவர் எடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? நல்லா இந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கு? நமக்கு 100 கொஸ்டின் இருக்கு. சரியா? 100 கொஸ்டின் இருக்கு. அவர் எத்தனை கொஸ்டின் எழுதியிருக்காரு? 88 கொஸ்டின் எழுதியிருக்காரு. 88 கொஸ்டின்ஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா வாங்கியிருக்காரு? 61 கொஸ்டின் வந்து கரெக்டா வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஓகே, அடுத்து அந்த கொஸ்டின் நல்லா பாக்குறப்ப அவங்க என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க? தவறா எழுதுனா 1/2 மார்க் வந்து போயிடும். அதாவது ராங் எழுதுனா எத்தனை மார்க் போயிடும்? அவங்களுக்கு 1/2 மார்க் வந்து போயிடும். ஓகேவா? அப்புறம் நாட் ஆன்சரே அழிக்கல அப்படின்னா வந்து அது என்ன சொல்றாங்க? நோ ஆன்சர். ஆன்சரே எழுதலாம், அது எத்தனை மார்க் போயிடும்? 1/4 போயிடும்ன்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம தான் தேர்வர். நான் ஒரு எக்ஸாம் எழுதிருக்கேன், அதுல 88 கொஸ்டின் எழுதி 61 மார்க் கரெக்டா வாங்கிருக்கேன். அப்ப 88 தானே எழுதிருக்கேன், எத்தனை நான் எழுதல? 100ல 88 எழுதிருக்கேன்னா எத்தனை கொஸ்டின் எழுதாம இருப்பேன்? நோ ஆன்சர் வந்து எத்தனை எழுதாம இருப்பேன்? 12 கொஸ்டின் வந்து நம்ம எழுதாம இருப்போம்னா, அந்த மாதிரி 88ல 61 கொஸ்டின் நான் கரெக்டா வாங்கியிருக்கேன். மிச்சம் தப்பா தானே எழுதிருக்கேன்னா அர்த்தம். 88 கொஸ்டின்ல 61 கொஸ்டின் நான் கரெக்டா வாங்கியிருக்கேன்னா மிச்சம் எல்லாமே தப்பு தானே. அப்ப தப்பு எத்தனை இருக்கும்? 88ல 61 கொஸ்டின் நமக்கு என்ன வரும்போது 27 வருது. ஓகேவா? அப்ப 12 கொஸ்டின் தப்பு, 27 கொஸ்டின் வந்து ராங். புரியுதா? 12 கொஸ்டின் அட்டன் பண்ணல, 27 கொஸ்டின் வந்து தப்பா எழுதிட்டேன். அப்ப அதுக்கான மார்க் ரெடியூஸ் பண்ணி விட்டுருங்க. அப்ப 27க்கு எத்தனை போயிடும்? 1/2 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்ப 27 12 டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துடும் போது 13.5. கரெக்டா? அதனால ரெடியூஸ் பண்றதா மார்க் ரெடியூஸ் பண்ணணும். சோ தப்பா எழுதுனா என்ன அர்த்தம்? இத்தனை கழிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி எழுதாதுக்கு என்ன பண்ணுவாங்க? 12 கொஸ்டினுக்கு வந்து 1/4 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 1 4 4 3. அப்ப 3 மார்க் ரெடியூஸ் ஆயிடும். கரெக்டா? சோ 3 மார்க் ரெடியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப 61 மார்க் நான் கரெக்டா வாங்கியிருக்கேன்னா இதெல்லாம் கழிச்சு விட்டுருவாங்க தானே, அவங்க தானே கொஸ்டின்ல கேக்குறாங்க. அப்ப மைனஸ் பண்ண என்ன வரும்போது 16.5. அப்ப 61ல 16.5 போச்சுன்னா இதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து 0.5 இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் ரெண்டு பக்கமும். அப்ப 0.5 இன்க்ரீஸ் பண்ண என்ன வந்துடும் போது 0.5 இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா 61.5 வந்துருமா? இங்க 0.5 இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு 17 வந்துடும். சரி, அது மாதிரி பண்ணா ஈஸியா இருக்கும் நமக்கு. ஸோ இங்க 5 போச்சுன்னா 5 வந்துடும் போதா? நான் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல சப்ராக்ட் பண்றது எப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்க எப்பயும் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல சப்ராக்ட் பண்ணுவேன். எப்படின்னா 6ல 1 போச்சுன்னா எத்தனை? 6ல 1 போச்சுன்னா நம்ம 5ன்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஓகேவா?
1ல் 7 போகாது சார் அப்படின்னா 1ல் 7 போனா என்ன அர்த்தம், -6ன்னு எடுத்துக்கலாம். அந்த 5 அப்படியே இருக்கும். அப்ப இது என்ன அர்த்தம்னா 50 - 6ன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி 2 டிஜிட் இருந்துச்சுன்னா 50 - 6 அப்ப 44.5 இந்த கொஸ்டினுக்கான சரியான டி ஆப்ஷன். ஓகேவா? இது நான் அப்புறமா ஸ்பீட் மேக்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு போடுறேன். நீங்க நார்மலா செப்பரேட் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டா டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? புரியுதா? சரி, இப்ப நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் கவனிங்க. In a school 820 are boys, 60% are girls. Find the number of girls ன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் ஜாலியாவே சால்வ் பண்ணலாம். ஒரு ஸ்கூல்ல வந்து 820 பேர் வந்து மாணவர்கள் வந்து இருக்காங்க. ஓகேவா? 60% ஆஃப் மாணவிகள் உள்ளனர் எனில் மாணவிகளின் எண்ணிக்கையை காண்க. ஓகேவா? மாணவர்களின் எண்ணிக்கை வந்து கேக்குறாங்க. அதாவது 820 பேர் வந்து பாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 60% வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கேக்குறாங்க. என்ன சரி எதுவுமே கொடுக்காம எப்படி சர்ச் பண்றது அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க. 60% பேர் வந்து கேர்ள்ஸ் அப்படின்னா பாய்ஸ் எத்தனை இருக்க முடியும்? 40% தானே இருக்க முடியும். புரியுதாங்க உங்களுக்கு? 100% தாங்க ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு ஸ்கூல்ல இருக்க முடியும். அதுல 60% கேர்ள்ஸ் அப்படின்னா 40% வந்து பாய்ஸ் தானே இருக்க முடியும். அப்ப இந்த 40% அப்படின்னா நமக்கு 820 அப்படின்னா அவங்க என்ன கேக்குறாங்க? கேர்ள்ஸ். அப்ப 60% என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேக்குறாங்க. இந்த பாக்ஸ் சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சரு எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்ம இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல். இங்க என்ன பண்ணலாம்? 2 வரும். இங்க நமக்கு 3ன்னு வரும். ஓகேவா? அப்புறம் இந்த 2ஆல பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு 4 2s are 8, இங்க 1 இங்க 0ன்னு இருக்கு. ஓகேவா? இது கேன்சல். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா 410 × 3 பண்ணி விட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 3 4 3s are 12, 1230 இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அதான் ஏ ஆன்சர் தான் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஓகே, 12th கொஸ்டின் கவனிங்க. ஒரு மாணவன் தேர்ச்சி பெற 40% மதிப்பெண்கள் பெற வேண்டும். அவர் 90 மதிப்பெண்கள் பெற்று 10 மதிப்பெண்களில் தோல்வி அடைகிறார் எனில் அதிகபட்ச மார்க் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். நல்லா இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாருன்னா பாஸ் ஆகிறதுக்கு 10 மார்க் கம்மியில ஃபெயில் ஆயிட்டாரு. ஓகேவா? இப்ப நம்ம எல்லாம் பாஸ் பண்றப்ப என்ன இருக்கும்? 35 மார்க். 100க்கு 35 மார்க் எடுத்தா பாஸ்னு இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு? இந்த கொஸ்டின் படி சொல்லணும்னா 25 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டார். இன்னும் 10 மார்க் தான் என்ன பண்ணிருப்பாரு? பாஸ் ஆயிருப்பாரு. ஆனா இங்க மேக்ஸிமம் மார்க் வேற. நமக்கு மேக்ஸிமம் மார்க் 100. இங்க அவங்க கேட்கிற கொஸ்டின் வந்து இங்க இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் மார்க் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு? 90 மார்க் வாங்கியிருக்காரு. ஓகேவா? 90 மார்க் வாங்கியிருக்காரு. எத்தனை மார்க்ல ஃபெயில் ஆயிருக்காரு? 10 மார்க்ல ஃபெயில் ஆயிருக்காரு. அப்ப பாஸ் மார்க் என்னவா இருக்கும்? இன்னும் ஒரு 10 வாங்கியிருந்தாருன்னா 100 மார்க் தான் என்னவா இருக்கும்? பாஸ் மார்க். 100 எடுத்தாதான் பாஸே. நமக்கு எப்படி 135 எடுத்தா பாஸ்ன்னு இருக்கு. அந்த மாதிரி இந்த எக்ஸாம்ல 100 மார்க் தான் என்னது? பாஸ் மார்க்கே 100 மார்க் தான். அதனாலதான் ஒரு 10 மார்க் எடுத்து ஃபெயில் 90 மார்க் எடுத்துட்டு 10 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? 100 மார்க் தான் என்னது? பாஸ் மார்க்கே அந்த எக்ஸாம்ல. அப்ப மேக்ஸிமம் மார்க் கேட்கிறாங்க. அதே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர்ச்சி பெற 40%. அப்ப பாஸ் பண்றது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குமா? 40%. பெர்சன்டேஜ் வேற, நம்பர் வேற. கரெக்டா? அப்ப இந்த 40% தான் இந்த 100. கரெக்டா? 40% தான் பாஸ் மார்க்னு சொல்றாங்க. அந்த 40% தான் இந்த 100 மார்க் அப்படின்னா அதிகபட்சம் 100% கேட்கறான். ஓகேவா? இதை சால்வ் பண்ணா ஆன்சருங்க. ஓகேவா? ஓகேவா? நான் பாக்ஸ் மெத்தட் இல்லாம டைரக்டாவே சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. நீங்க என்ன இருக்கு? 40 இருக்கா? இதை டபுள் பண்ண என்ன வரும் நமக்கு? இதை டபுள் பண்ண என்ன வரும் நமக்கு? 80. அப்ப 80% என்ன ஆகும்? இது 200 ஆகும். கரெக்டா? சோ 40% 100னா 80% 200 தானே இருக்கும். அப்ப இதை அப்படியே பாதி பண்ணுங்க. இதை பாதி பண்ண என்ன ஆகும்? 20%. அப்ப இதை பாதி பண்ணுங்க. 100ல பாதி 50. நம்ம என்ன கேட்கிறோம்? 100% தானே. சோ இது கூட 20 சேர்க்கணும். அப்ப 100% என்ன வந்துரு போகுது? நமக்கு 250. சோ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 250. கொஸ்டின் டைரக்டான ஆன்சர். ஓகேவா? நம்ம பாக்ஸ் மெத்தட்லயும் போடலாம். ஆனா இது மேல இருந்துச்சுன்னா டக்குன்னு போடலாம். சோ இதுல பாதி நான் உங்களுக்கு போட்டுக்காக ஸ்லோவா போடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? இதை டபுள் பண்ணா 80 டபுள் பண்ணா 200. இதை பாதி ஆக்குனா 20. அப்ப 50. 250 கொஸ்டின் டைரக்டான ஆன்சர் சொல்லிட்டு அடிச்சுட்டு டக்குன்னு போயிடலாம். ஓகே, புரியுதா? சோ இப்ப நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். ஓகே, 10th கொஸ்டின் கவனிங்க. The difference between a number and its 250s 510. What is 10% of the number? அதாவது ஒரு நம்பருங்க, ஒரு நம்பர் சொல்றாங்க. நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, தெரியலன்னா நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேவா? a number and its 250. 250 என்ன அர்த்தம்? 2/5 அந்த நம்பர். ஓகேவா? டிஃபரன்ஸ் என்ன அர்த்தம்? மைனஸ். ஓகேவா? ஒரு நம்பர்
அந்த நம்பரோட 2/5 வித்தியாசம் வந்து என்னவா இருக்குன்னா அப்படின்னா 510ன்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்குமா? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகுறாங்க? 5x minus 2x by 5 equal to 510 இருக்குமா? ஸோ என்ன ஆகும்? 3x equal to 510 இருக்கும். இந்த 5 அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு மல்டிபிள் வரும். ஓகேவா? ஸோ 3 டேபிள் அடிச்சா என்ன வரும் நமக்கு? இங்க 1 3s are 3. how many 3s are வந்து 510. ஸோ இந்த 3ஆல இந்த 510 டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 170 into 5 கிடைக்குது. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணி விட்ட ஆன்சரு. ஸோ 7 5s are 35, பேலன்ஸ் 3, 1 5s are 5, 5 plus 3 8, இந்த 0க்கு இது 0. ஓகேவா? அப்போ எக்ஸ் நமக்கு என்ன கிடைச்சது? அந்த நம்பர் நமக்கு 850 கிடைச்சிருச்சு. ஆனா அது ஆப்ஷன்ல இல்ல. அவங்க இன்னொன்னு கேட்டுருக்காங்க. நம்ம இதை தான் முடிச்சிருக்கோம். என்னன்னு என்ன கேட்கறாங்கன்னா, வாட் இஸ் 10% ஆஃப் த நம்பர்? அந்த நம்பரோட 10% என்னன்னு கேட்கறேன். நான் ஆல்ரெடி சொல்லிக்கல, ஒரு நம்பருக்கு 10% என்ன பண்ணோம்? ஒரு டிஜிட்டை விட்டுரும். ஒரு டிஜிட் விட்டானது 85. ஓகேவாங்க? அப்ப பீன்றத அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட் சம் உள்ள போய். ஓகே, 14th கொஸ்டின் கவனிங்க. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதுகின்றனர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு எக்ஸாம்ல 900 பாய்ஸும் 600 கேர்ள்ஸும் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. ஓகேவா? 900 பாய்ஸும் 600 கேர்ள்ஸும் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த தேர்வுல 70% மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றனர், அதாவது பாஸ் பண்ணிருக்காங்க. 70% வந்து இதுல வந்து பாஸ். ஓகேவா? அது மாதிரி கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 85% வந்து கேர்ள்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா தேர்ச்சி பெறாத மாணவர்களின் எண்ணிக்கை கேட்கிறாங்க. அப்ப இந்த 900 பேர்ல 70% பாஸ்னா எத்தனை பேர் ஃபெயிலு? 30% ஃபெயில் ஆயிருப்பாங்க. கரெக்டா? அது மாதிரி இந்த 600 கேர்ள்ஸ்ல 85% கேர்ள்ஸ் வந்து ஃபெயில், பாஸ் அப்படின்னா மிச்சம் எத்தனை பேர் ஃபெயில் இருப்பாங்க? 15% இருப்பாங்க. ஓகேவா? அவங்க என்ன கேட்கறாங்க கொஸ்டின்ல? ஃபெயில் ஆனவங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டாலே ஓவர். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இப்ப இந்த 900க்கு 30%, இந்த 600க்கு 15% கண்டுபிடிச்சா வேலை முடிச்சு. ஓகேவா? சோ 900க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இப்ப 30% கண்டுபிடிக்க போறோம். சோ நான் 10% என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு டிஜிட் விட்டீங்கன்னா நமக்கு வந்து 19 கிடைக்கும். 10% அப்படின்னா 19 கிடைக்கும். அப்ப 30% என்ன பண்ணோம்? இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 9 3s are 27. ஸோ 270 பேர் வந்து ஃபெயிலா இருக்காங்க. இந்த 900 பேர்ல 30% எடுத்தீங்கன்னா நமக்கு எத்தனை? 720 பேர் வந்து ஃபெயிலா இருக்காங்க பாய்ஸ்ல. இதே மாதிரி கேர்ள்ஸ் கண்டுபிடிங்க. மொத்தம் 600 கேர்ள்ஸ் இருக்காங்க. 600 கேர்ள்ஸ் எத்தனை பேர் ஃபெயிலு? 15%. கரெக்டா? ஸோ 10% என்னது? 60. ஓகேவா? அப்ப நம்ம 15 வேணும். 10 கண்டுபிடிச்சிட்டா இன்னும் 5 இருக்கு. ஸோ 10ல பாதி வந்து 5. அப்ப 60ல பாதி எத்தனை? 30. புரியுதாங்க நான் என்ன பண்றேன்ட்டு? 15%னா ஃபர்ஸ்ட் 10% கண்டுபிடிக்கிறேன். 10% 60. இன்னும் 5% இருக்கா? அந்த 10ல பாதி தான் 5%. 10% 60னா 5% என்னது? 30. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரப்போகுது? 92 வருது. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 360 பேர். ஓகேவா? அப்ப மொத்தம் எத்தனை? மொத்த மாணவர்களோட ஃபெயில் பர்சன்டேஜ் தான் கேட்கிறாங்க. அப்ப 900 + 600 என்ன வரப்போகுது நமக்கு? 1500. மொத்தம் 1500 பேர்ல எத்தனை பேர் ஃபெயிலா இருக்காங்க? 360 பேர் வந்து ஃபெயிலா இருக்காங்க. ஓகேவா? இதை பர்சன்டேஜ்ல கேட்கணும். ஸோ இன்டூ 100. ஸோ சிம்பிளை பண்ண என்ன வரப்போகுது? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ஓகேவா? ஸோ 115s are 15, 215s are 30. ரிமைனிங் நம்ம எத்தனை இருக்கும்? 16 இருக்கும். 16 இருக்குமா? ஸோ 16 எத்தனை வரப்போகுது? 4. ஓகேவா? ஸோ இந்த 360 15 டிவைட் பண்ணா நம்ம 24% தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க? புரியுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். ஓகே, 15th கொஸ்டின் கவனிங்க. என்ன கேட்டிருக்கு? இந்த வேல்யூ ஆஃப் 25% ஆஃப் 1200. அதாவது 1200ல் 25% எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே டைரக்டாவே சால்வ் பண்ணிடலாம். அதாவது சிம்பிளிஃபிகேஷன் சொன்னல, அந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்பாங்க. நமக்கு என்ன தெரியும்? 25%னா 25% நம்ம என்ன எழுதலாம்? 25/100ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ சிம்பிளி பண்ணா நம்ம டைரக்டா 1/4ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? ஸோ அப்போ 25% என்னது? 1/4. அந்த மாதிரி 50% இது வந்து நீ தெரிஞ்சுக்கணும். 50%னா 50/100. ஓகேவா? 50/100னா 1/2ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, அது 75% அப்படின்னா இது நீங்க தெரிஞ்சுக்கணும். 75%னா 75/100. ஸோ 25ல டிவைட் பண்ணினா அவங்க வந்து 3/4 தெரியும். ஓகே, இந்த 3 கன்வர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ 25% நம்ம என்னன்னு போடுவோம்?
டைரக்டா சொல்றோம் அப்படின்னா 25% அப்படின்னா நமக்கு 1/4. ஓகேவா? 50% அப்படின்னா நமக்கு 1/2. 75% அப்படின்னா நமக்கு 3/4. ஓகேவா? அடுத்து வந்து என்னதுன்னா 20% நமக்கு 1/5. ஓகேவா? இந்த கன்வர்ஷன்லாம் அப்படியே டைரக்டா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த நாலு கன்வர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 1200க்கு 25% அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப இதுல என்ன பண்ணலாம்? 25%னா 1200 into 1/4 எழுதலாமா? ஸோ சிம்பிளி பண்ணது 1 4 4 3 4 12. அப்போ 300தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, 16th கொஸ்டின் கவனிங்க. 20% ஆஃப் 25% ஆஃப் 20 இஸ் அப்படின்னு கேட்குறான். அதாவது 20ன் 25%த்தின் 20% என்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. நான் என்ன சொன்னேன்? இது மாதிரி கேட்டாங்கன்னா 25% நான் என்ன சொன்னா 1/4, 20% என்ன சொன்னா 1/5. அதை அப்படியே பண்ணி விட்டுருங்க. அப்ப என்ன இருக்கு? 20 into 25% நம்ம டேரக்டா என்ன எழுதலாம்? 1/4 எழுதலாமா? அது மாதிரி 20% நம்ம என்ன பண்ணலாம்? 1/5 எழுதலாம். ஸோ சிம்பிளி பண்ண ஆன்சர். ஓகேவா? ஸோ 1 4 4 5 4 20, 1 5 5 5 5 இது கேன்சல் வச்சுன்னா 1 1 1ன்றதா இந்த கொஸ்டினுக்கான சரியான. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம். ஓகே, 17th கொஸ்டின் கவனிங்க. If 25% of A is equal to 40% of B, what percentage of A is B அப்படின்றது கேட்கிறாங்க. அதாவது A இன் 25% என்பது B இன் 40% சமம் எனில் B இன் A எத்தனை சதவீதம் ஆகும் சொல்றாங்க. ஓகேவா? B என்பது A வில் எத்தனை சதவீதம்னு கேட்கிறாங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணலாமா? ஸோ இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? 25%னா 100, 25% ஆஃப்னா மல்டிபிள்ங்க. ஓகே, இன்னும் இல்லைன்னா மல்டிபிள் பண்ணிடுவோம். 25% ஆஃப் A is equal to 40%. 40/% 100 போடலாமா? இன்டு பின்னு சொல்லிட்டு எழுதுறோம். ஓகேவா? ஸோ என்ன ஆக போகுது? இந்த 100க்கு இந்த 100 சிம்பிளி பண்ணிடலாமா? ஸோ அப்போ A இந்த மல்டிபிள் இருக்கு, B வந்து இங்க டிவைட்ல வந்துருது. அங்க என்ன இருக்கு? 40 இருக்கு. இங்க மல்டிபிள் இருக்கு, டிவைட் வந்துன்னா 25 வந்துடும். ஓகேவா? இப்போ 5 டிவைட் பண்ணினா உங்களுக்கு வந்து இங்க என்ன வந்துரு போகுது? இங்க 5 வந்துரு போகுது, இங்க 8 ஓகே, அப்போ A = 8, B = 5 வந்திருக்கு. வெயிட் பண்ணுங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் A is B ன்ட்டாங்க. ஓகேவா? வாட் பர்சன்டேஜ் என்னது தெரியாது. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் A is B அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? நமக்கு தெரியாத வேலையை நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்னு வச்சுப்போம். பர்சன்டேஜ்னா by 100ன்னு இருக்கும். ஆஃப்னானது மல்டிபிள் A = Bன்னு கேக்குறாங்க. ஓகேவாங்க? இதானே சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்க விஷயத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம வந்து ஈக்குவேஷனா மாத்திட்டோம். ஓகேவா? ஏவோட வேல்யூ என்னது? நமக்கு 8ன்றது தெரியும், பியோட வேல்யூ 5ன்றது தெரியும். ஸோ நம்ம எக்ஸ் தான் வேணும். ஸோ அப்போ இது என்னவா மாறிடும் இந்த ஈக்குவேஷனு? எக்ஸ் = B by டிவைட் மல்டிபிள் போச்சுன்னா மேலே 100ன்னு வந்துடும். மல்டிபிள் டிவைட் போச்சுன்னா by ஏன்னு வந்துடும். கரெக்டா? ஸோ எக்ஸ் இங்க இருக்குங்க. டிவைட் மல்டிபிள் எடுத்து வச்சேன், மல்டிபிள் டிவைட் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ பியோட வேல்யூ என்னது? நமக்கு பினா வந்து 5. அப்போ 5 × 100 500 இருக்கும். ஓகேவா? கீழே என்ன இருக்கு? ஏ இருக்கு. ஏவோட வேல்யூ என்னது? நமக்கு 8. அப்போ 500 8ஆல டிவைட் பண்ணினா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 1 8 6 1 8 8 6 8 48. ஸோ பேலன்ஸ் எத்தனை இருக்கு? 20 வருமா? அப்போ 2 8 16 போச்சுன்னா மிச்சம் நமக்கு 4 இருக்கும். ஸோ பாயிண்ட் வச்சா 0 சேர்த்துக்கலாம். அப்போ 5. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா 62.5 இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சருங்க. ஓகேவா? 17th கொஸ்டினோட பார்ட் 3 வீடியோ வந்து முடியுதுங்க. பெர்சன்டேஜ்ல நம்ம 3 பார்ட் முடிச்சிருக்கோங்க. ஏற்கனவே 2 பார்ட் முடிச்சிட்டோம். இதோட சேர்த்து 3 பார்ட். ஸோ வரக்கூடிய மெகா டெஸ்ட் 2க்கான வீடியோ வந்து 3 வீடியோ. அந்த 3 நான் முடிச்சிட்டேன். இன்னும் டைஸ்ல 2 பார்ட் இருக்குன்னு சொன்னேன். அது இன்னைக்கே உங்களுக்கு வந்துடும், நாளைக்கு ஒன்று வந்துடும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக்கை பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.